ஹாய், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிருத்திவிராஜோட கோட் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியவே தெரியாது. அதுதான் உண்மை. கொஞ்ச நாளாக வந்து இந்த யூடியூப்பில் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஏதாச்சும் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டா, அந்த போஸ்டர் வரும். அது ஒரு 3 கெட்டப் இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். பட் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பற்றி எந்த ரிவ்யூவும் அவ்வளோ பெருசாக நான் கேட்கவும் இல்லை. இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஃபுல்லாகவே இந்த கோட் படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த படத்தை வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயமெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு தோணுன விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ எனக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நான் வந்து எப்பவுமே நினச்சிட்டே இருப்பேன். நம்மளுக்கு இருக்கிறது தான்டா உலகத்திலேயே வந்து பெரிய ப்ராப்ளம். நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த படத்தில் அந்த ஹீரோ அந்த நசீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டருக்கு வர அந்த ப்ராப்ளத்தோட அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஏன்னா ஒரு மொழி தெரியாத ஒரு ஊரில் போய் மாட்டிட்டு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஏன்னா மொழி தெரிஞ்சவங்களையே நம்மளால் சமாளிக்க முடியறதில்ல. அவங்களுக்கே வந்து நம்ம பேசுகிறது பாதியான புரியறதில்ல அப்படிங்கிற கட்டத்தில் ஒன்றுமே நம்ம பேசுகிறது புரியாத மாதிரி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் அவர் அங்கே எப்படி சர்வைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் வந்து இந்த படத்தில் வந்து கிளியராக சொல்லியிருந்திருப்பானுங்க. இது போக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்பில் இப்படி எல்லாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசிக்க வைக்கும். நிறையா பேர்த்துக்கு வந்து ஃபாரினில் போய் நிறையா சம்பாரித்து நிறையா ஏர்ன் பண்ணி வந்து இங்கே வந்து சூப்பராக மாடி வீடு கட்டலாம், ஃபாரின் சரக்கு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மைண்டில் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தை சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது எக்கு தப்பாக போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண வைக்கும். 4வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு இந்த படத்துக்காக பிருத்திவிராஜ் போட்டுக்கிற அந்த ஒரு ஹார்ட் ஒர்க். அதாவது இதில் வந்து விக் வச்சாங்களா இல்லை ஒரிஜினலாக முடி வளர்த்தாங்களா அப்படின்னலாம் எனக்கு தெரில. ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்துக்காக ஒரு 35 கிலோ குறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத கூட நான் ஒரு சில நியூஸில் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. செம்மையாக எடுத்திருக்காங்க படம். இது ஒரு ட்ரூ ஸ்டோரி வேறு. கண்டிப்பாக இந்த படத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விருது கண்டிப்பாக தரணுங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் படம். என்னோட இது வந்து இந்த படத்தை நீங்கள் இது வரைக்கும் யாராச்சும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள். நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது என்னடா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் படம் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே படம் போக போக இவன் எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே வந்துடணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள் மனசுக்குள்ளே தோணும். அதே பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச சீன் வந்து அங்கேருந்து நான் படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பட் ஆனால் பாருங்கள்.